வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவால்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதியே அறிவிக்கல. ஆனால் கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே வார்த்தை ஜாலங்கள் எப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கின்ற போது உண்மையிலே அரசியல் அவ்வளவுதான். எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு பூகம்பம் வந்தால் கூட இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னு ஒரு வானிலை ஆராய்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா. ஆனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆய்வு மையமும் கணிக்கவே முடியாது போல. அந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு வானிலை என்பதெல்லாம் விட ஒரு சூழ்நிலை, வானிலை போன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நிலவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மை. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அதாவது தேர்தல் நேரத்தில், அதுவும் கடைசி நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு ஜெயக்குமார் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அவருக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு திடீர் பல்ட்டியாகத்தான் கருதக்கூடிய ஒரு சூழல். பாஜகவோடு கடைசி வரைக்கும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம். பாஜக வந்து ரைடு அமிச்சாலும் சரி, இடி அமிச்சாலும் சரி, ஐடி அமிச்சாலும் சரி, அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி ஸ்ட்ராங்கா இது வரைக்கும் பேசிட்டு இருந்தவர் 2-3 நாளா வேறு விதமாக பேசியவர் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காவே பல்ட்டி அடிச்சிட்டார். கடைசி நேரத்தில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கடைசி நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதே நேரத்தில் பாஜக தான் இப்போது எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதான் ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் விட ஜி.கே. வாசனுடைய நிலைமை வந்து ரொம்ப எடப்பாடியை சந்தித்து இப்படியா அப்படியா தொண்டர்களா இல்லை அதிமுகவா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு, பாஜக ரேஞ்சில் போயிட்டு இருக்கார். அது சம்பந்தமாகவும் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி வந்து பார்த்தா மற்றபடி தொகுதி பங்கீடு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை, ஆனால் எங்களுக்கு பாஜக தான் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் வந்து ரொம்ப வந்து நம்ப முடியாத, கூர்ந்து ஆராயக்கூடிய விஷயமா எனக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் விழுப்புரத்தில் இன்னொரு விஷயம், விழுப்புரத்துல ஒரு உரிமை மீட்பு குழு யார் போடுவா? ஓபிஎஸ் தான் போடுவார். போடக்கூடிய சமயத்துல அவர் எனக்கு ரொம்ப காட்டமா பேசியிருக்கார். அதிமுக வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. அதன்படி வந்து ஜெயலலிதா வந்து அன்னைக்கு வந்து பொதுச் செயலராக வந்தாரு. கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவரு நல்லபடியா நடந்தார். மற்றபடி வந்து அதிமுக வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. அதிமுக வந்து எடப்பாடியோட தாத்தாவால் உருவாக்கப்படவில்லை அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு. நம்ம கடையை திறந்து வச்சு ஐஸ் வித்துட்டு இருக்கிறாங்க, யாருமே வரல, அதனால வந்து அதிமுக தேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப தன்னுடைய நிலைப்பாடா, ஆதங்கத்தின் வெளிப்பாடா இன்னைக்கு ஓபிஎஸ் பேசியிருக்கிறார். எங்க விழுப்புரத்தில் பேசியிருக்கார். உண்மையிலே இந்த விஷயம் வந்து ரொம்ப கோருது. ஏன்னா அதிமுக வந்து எடப்பாடியோட தாத்தாவால் உருவாக்கப்படவில்லை இப்படி பேசியிருக்கிறது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப விமர்சனத்துக்குரிய விஷயம், கூர்ந்து கவனிக்கப்பட விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தை திண்டுக்கல்ல பேசியிருக்காங்க. யாரு? திண்டுக்கல் சீனிவாசன், எடப்பாடி அணி. அவர் வந்து என்னைக்குமே வந்து விமர்சனத்துக்கு பேர் போனவர். ஜெயலலிதா 2 இட்லி சாப்பிட்டாரு, மற்றபடி நேற்று தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடியவர். அப்புறம் ஒரு கூட்டத்தில் வந்து மோடி தமிழக முதல்வராக வர தகுதி உள்ளவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு சில விமர்சனமா பேசியிருக்கிறார். அதாவது திண்டுக்கல்ல நடந்த ஒரு மீட்டிங்கு, அதுல வந்து ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அதுல வந்து திண்டுக்கல் சீனிவாசன் வந்துட்டு பேசியிருக்காரு. அதுல வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. பாஜகவை ஒழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு வரக்கூடிய சமயத்தில் நிருபர்கள் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. சிஏஏ, இந்திய குடி உரிமை சட்டத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க இருக்கிறப்ப தாங்க சிஏஏ போட்டாங்க,
நீங்க தானே ஆதரவு தெரிவிச்சீங்க பாஜகவுக்கு. இன்னைக்கு வந்து பாஜக வந்து பாஜகவை ஒழிக்காம ஓய மாட்டோம் சொல்றீங்க, என்ன நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து திண்டுக்கல் சீனிவாசன் வந்து இந்த கேள்விக்கெல்லாம் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணாமலை வந்து முதல்ல பதில் சொல்லிட்டாரு, ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணாமலை. பாருங்க, எடப்பாடியே சுத்தமா மறந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய விமர்சனத்துக்குள்ளாகக்கூடியவர் திண்டுக்கல் சீனிவாசன். கேலி கிண்டல் எல்லாத்துக்குமே ஆகக்கூடியவர். எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கூர்ந்து கவனித்து பேச வேண்டும். அந்த ஒரு விஷயத்துல திண்டுக்கல் சீனிவாசன் மைனஸ்ங்கிறது ரொம்ப தத்ரூபமான விஷயம். பல விஷயத்துல வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயம் கூட. அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது பாஜகவுடைய அண்ணாமலை வந்து பாத யாத்திரை போயிட்டு இருக்கார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கு. அப்போ வந்து வாணியம்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் பாத யாத்திரை நுழையக்கூடிய சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் அஸ்லம் பாஷா வந்து மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆன்லைன்ல போலீஸுக்கு புகார். அதாவது இன்னைக்கு பாஜக அண்ணாமலையினுடைய நடைபயணம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் மீது நாங்கள் முட்டை வீசும் போராட்டம் நடத்த போகின்றோம், திரும்பி போ, அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகின்றோம், அதாவது முட்டை வீசி எதிர்ப்பு தெரிவிக்க போகின்றோம் ஆன்லைன்ல போலீஸுக்கு ஒரு புகார் கொடுத்திருக்காரு. உடனே வந்து அவரை வந்து வீட்டு காவலில் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க, எதுவுமே வெளியே போகக்கூடாது. அதே நேரத்தில் பாத யாத்திரை முடிஞ்ச பின்னால அவர் போக சொல்லிடுவாங்க. அதனால வந்து அஸ்லாம் பாஷா மற்றபடி வந்து ஏகப்பட்ட காங்கிரஸ்காரர்கள்லாம் வந்து வாணியம்பாடியில் வந்து இன்னைக்கு வீட்டு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு செய்தி வந்து அதே அதிமுக ஜெயக்குமார் உடைய பேட்டி. அதாவது நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரன் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு, அது தொடங்கிட்டாரு. அது சம்பந்தமா வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. விஜய் என்னங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன கேட்கக்கூடிய சமயத்துல விஜய் மட்டுமில்லை யாராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, ஜனநாயக நாடு, வாழ்த்துக்கள். மற்றபடி எங்களுக்கு நாங்க தான் போட்டி, விஜய்லாம் எங்களுக்கு போட்டிலாம் போட முடியாது. இது வந்து 30 வருஷமா ஜெயலலிதா அம்மையார் இயக்கப்பட்ட ஒரு கழகம். அதனால வந்து எங்களுக்கு நாங்க தான் போட்டி, எங்களுக்கு விஜய் போட்டி கிடையாது. அதே நேரத்தில் ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விஜய் வந்து ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு. இது வந்து பாஜகவை நோக்கி, ஆமா அவர் சொன்ன மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன், பாஜகவை தான் சொல்லியிருக்கிறார்கள் ஊழல் சம்பந்தப்பட்ட கட்சி எங்களை சொல்லி ஜெயக்குமாரும் மிகப்பெரிய ஒரு தப்பித்தலாக வார்த்தையை போட்டிருக்கிறார் என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும். ஊழலை ஒழிப்பதற்காக நாங்கள் கட்சியை தொடங்கியிருக்கோம் கூட நடிகர் விஜய் சொன்னது அதிமுகவை நோக்கி அல்ல, பாஜகவை நோக்கிதான் அப்படின்னு இன்னைக்கு ஜெயக்குமார் திசை திருப்பி வச்சிருக்கிறார் என்பது ஒரு பகிரங்கமான ஒரு தகவல். அதே நேரத்தில் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு, உரிமை மீட்பு குழு. அதில் வந்து என்னைக்கு போனாலும் சரி ஓபிஎஸை பொறுத்தவரை எடப்பாடி தாக்கித்தான் பேசுவார். அதன் அடிப்படையில் சட்டத்திட்டங்களை வந்து மாற்றி விட்டார் எடப்பாடி. அதனால வந்து அதிமுக தன் உருவே மாற்றிடுச்சு. 30 வருஷமா வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை போராடி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் வந்து ரம்மியா இருப்பான்னு நினைச்சாங்க. இவர் வந்து டம்மி பொதுச் செயலாளர் எடப்பாடியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வார்த்தை தாக்குதலாக இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து எடப்பாடியை தாக்கி இருக்கிறார். 30 வருஷமாக பொதுச் செயலாளர் இருந்தவர் இன்னைக்கு அதிமுக அந்த அளவுக்கு சிதைந்து போயிருச்சு. டம்மி பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து ஒரு ரம்மி பொதுச் செயலாளர் கிடையாது அதிமுகவுக்கு. இவரே வந்து அதிமுக அழித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கார். அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து அதே ஓபிஎஸ் அண்ணாவுடைய நினைவு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணா ஸ்பயர் வரக்கூடிய மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய சமயத்துல ஏற்ற மாதிரி சசிகலாவும் வந்திருக்கிறாங்க. சசிகலாவை நான் நேரில் சந்திப்பேன், அதுக்கு தகுந்த ஒரு நேரத்தை ஒதுக்க போட்டு இந்த 2-3 மாசமா சொல்லிட்டு தான் இருக்கிறார் ஓபிஎஸ். இதுவரை நேரம் ஒதுக்கப்படவே இல்லை.
அதே மாதிரி சசிகலாவும் சொல்றாங்க நான் ஓபிஎஸ்ஐ சந்திப்பேன் அப்படின்னு. அவரும் எந்த வகையிலையும் ஓபிஎஸ்ஸுக்காக நேரத்தை ஒதுக்கவே இல்லை. பார்த்தாங்க 2 பேருமே சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இதுக்கு மேல ஒரு நிகழ்ச்சியில கூட சசிகலா வந்து மாலையை போட்டு போறாங்க, அதுக்கு பின்னால ஓபிஎஸ் வர்றாரு. மற்றபடி வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடிய சமயத்தில் ஓபிஎஸ் சந்திக்கவே இல்லை. யாரா? சசிகலா. ஆனா இன்னைக்கு வந்து சசிகலாவை சந்தித்து அண்ணா நினைவு நாள் அன்னைக்கு மலர் விழா வைக்கக்கூடிய சமயத்தை எதேச்சியாக அது திட்டமிட்டா அப்படிங்கிறது 2 பேருக்கு தான் தெரியும். 2 பேரும் எதேச்சியாக சந்தித்து கொண்டு பரஸ்பரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கிறாங்க. அதை தொண்டர்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த ஒரு வைரல் வீடியோ எனக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து சசிகலா அம்மையார் போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே அவருடைய கார் வரைக்கும் அவர் கூட சென்று ஓபிஎஸ் அவரை வழி அனுப்பி விட்டு பிறகு தன் காரில் ஏறி சென்றார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலா போயிட்டு. பொதுவாக பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஒரு அனுதாபி, மற்றபடி அதில் கூட்டணி சேரக்கூடிய ஒரு சூழல் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பொதுவாக வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிற விஷயத்துல ஓபிஎஸ்ஸை பாராட்டலாம். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னிட்ட வந்து பொறுப்பை கொடுத்து சென்ற 3 முறை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து சென்ற வகையில் இருந்தாலும் சரி, நம்பிக்கையா நடந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட். பாஜகவை நோக்கி தன்னுடைய கூட்டணி நோக்கி இன்னைக்கு காய் நகர்த்தி முடிச்சுட்டார் சொல்லிட்டார். பாஜகவோட என்னுடைய கூட்டணி டிடிவி தினங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. சசிகலா இதற்கு ஆதரவு தெரிவிப்பாரா அப்படிங்கிற பிறகு தெரியும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரு வகையான மைனஸ். மற்றபடி வந்து ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதை, ஒரு பெருந்தன்மை, அதே நேரத்தில் வந்து பெண்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து உண்மையிலே வந்து ஓபிஎஸ்ஸை பாராட்டலாம். அதே மாதிரி நம்பிக்கையான ஒரு நபர் என்பதில் வந்து ஓபிஎஸ்ஸை நம்ம வந்து உண்மையிலேயே பாராட்டலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.